அந்தரத்தில் பறந்து சென்ற கருப்பு உருவம் வாழை மரம் அருகில் இருந்து திடீரென்று சென்ற மர்மம். கார் வருவது தெரிந்ததும் அடுத்த நொடியே மறைந்த ஷாக்கிங் சம்பவம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஓர் கொல்லிமலை பேயா? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து அகரம் அருகே துரைசாமி கொட்டாய் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் மீது ஜல்லிக்கற்களை வீசுவதாக புகார் எழுந்தது. மேலும் பெரியவர்கள் போல் சிலர் அலறல் சத்தம் விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அமாவாசை நாட்களில் இவை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பீதியில் உறைந்திருந்த மக்கள் நள்ளிரவில் வெளியே வருவதை தவிர்த்து வந்தனர். இந்த ஒரு நிலையில் மீண்டும் ஓர் பரபரப்பு சம்பவம் அங்கு அரங்கேறி இருக்கிறது. இதற்கு முடிவு கட்டும் வகையில் சிசிடிவி கேமராவை பொதுமக்கள் அங்கு சுற்றி அமைத்திருந்ததாகவும் அப்போது அங்கு ஒரு சிசிடிவியில் சிக்கிய காட்சிதான் சமூக வலைதளங்களையே உலுக்கியுள்ளது. இன்ஜினியராக பணியாற்றி வரும் வினோத்குமார் என்பவருக்கு ஒரு செல்போன் தகவல் வந்துள்ளது. அதில் சிசிடிவி தொடர்பான அலர்ட் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போதுதான் வரதராஜன் என்பவருக்கு சொந்தமான கழிவறையில் காற்றில் பறந்தபடியே தலைமுடியை விரித்து கொண்டு ஒரு கருப்பு உருவம் பறப்பது போன்று சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இதை கண்ட அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் ஒட்டுமொத்த ஊர் மக்களே தற்போது கதி கலங்கி போயுள்ளனர்.